பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அப்பனண்டா அலி இல்ல சொலோ வைன். நான் உன்னை போல இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டேன். நான் ரொம்பவே மாறிட்டேன். நீ ஹாய் கைஸ், நான் தான் இன்ட்ரோ தருவேன். ஐயோ சாமி, நான் வேற ஏய் கூட்டி போங்கடா, கோதற போட்டு போறேன். சரி கூட்டி போறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மில்ஸ்ல இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து 400th ஸ்டோர் ஆஃப் ஸ்டார்பக்ஸ் அங்கதான் நம்ம வந்திருக்கோம். ஸ்டார்பக்ஸ் அங்கதான் வந்து ஸ்டார்பக்ஸ். சோ வந்து நீங்களே ஒரு அண்ணா காவடி பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண, ஏன்னா நம்ம வந்திருக்கிறது ஒரு பிரீமியமான ஒரு இடம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு கவர் பண்ணிட்டாலும் பெஸ்ட். உன் கண்ணாடி எடுத்து போடு. இங்க போனாலும் இந்த 10 ரூபா கண்ணாடி விட மாட்டேன். சோ எதுக்குடா என் கண்ணாடி உடைச்ச? அது உடஞ்சிருச்சுடா. நீ வச்சுக்கிட்டு இது வேறடா, அது டிரான்ஸ்பரண்ட்ரா. சோ பேசு நீ பேசு. ஓகே கைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்பான்சர் பண்ணிருக்கிற 400வது அவுட்லெட் சரவணப்பட்டியில வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ வேற என்ன, சென்னையில இருந்தப்போ வந்து ஸ்டார்பக்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்ல. சென்னையில இருந்ததா? இருக்கு கோயம்புத்தூர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து அங்க நம்ம பட்ஜெட் ப்ராப்ளம்னால போக முடியல. இங்கேயும் சேம் தான். அண்ட் இந்த ஏல்பத்ரி சிங் தான் நம்ம ஸ்பான்சர் பண்றாரு. ஸோ லெட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணாமயே அவங்களோட ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்பர் 1 அளவுக்கு கொண்டு வந்தவங்க. தெரியுமா? தெரியாது. சீரியஸா தெரியாதா? ஆரம்ப காலகட்டத்துல இப்ப நீ வந்து நான் ஸ்டார்பக்ஸ் வேலை பார்க்குற ஒரு பையன் அப்படின்னா, நீ வந்து ஜோஷ்வா அப்படின்னு சொல்லி அந்த டப்பால எழுதி தருவாங்கல்ல, உன் பேரை வேணும்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தப்பா எழுதி தந்துட்டாங்களாம். அப்ப வந்து 2014 ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி என் பேரை வந்து தப்பா எழுதிருக்காங்க, பட் என் ஆக்சுவலா இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்காஸ்டிக்கா தான் அப்லோட் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, வேணும்ட்டே போய் ஸ்டார்பக்ஸுக்கு காசை கொடுத்து தப்பா பேரை வாங்கிட்டு வந்து பூராமே போட்டிருக்காங்க. அதுல எல்லாமே வைரல் ஆகி இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. பிரீமியமான ஒரு காஃபி ஷாப்ங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் டாப் பிரீமியமான காஃபி ஷாப் அப்படின்னு. பட் ஸ்டில் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது? அண்ட் உள்ள போனா என் பேரை என்ன எழுதி, சும்மாவே என் பேரை பயங்கரமா தப்பா எழுதுவாங்க. ஜோஷுவாங்கிற பேரை என்னென்னமோ எழுத ஜோஷான்ல எழுதி. நான் வந்து என் பேர் எழுத மாட்டேன். பக்கெட் லிஸ்ட். சோ லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் தி ஸ்டார்பக்ஸ். என்னடா ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. என்னடா அது கலர் பென்சில் எதுவும் எழுதியிருக்காங்க? இங்கே ஒரு பாட்டிலா இருக்கு. எங்க ஒன்று நானோட ரேட் எவ்வளோன்னு பாரு. 499 ரூபா. ஏ அம்மா, அது 499 ரூபா. வெண்ணெய் சாரி 47,11,133 ரூபா. என்னது முட்டை பப்ஸ் தேங்காய் பண்ண இல்லை, அநியாயம் பண்ணாதீங்கடா. அந்த அக்கா வச்சு சிரிக்கிறாங்கடா. டே ஏன்டா அவங்களே எடுத்துட்டு இருக்கிற? எண்ணெய் எடு, தீபக் எடு, அந்த டீ போடுற அண்ணன் எடு. அட்மாஸ்பியர்க்காக வரைக்கும் கேமராட்ட மட்டும் தான் செருப்படி வாங்களே. இப்போ அதுவும் நடந்துருச்சு. தீபக் DEEPAK. பக்கெட் லிஸ்ட். BUCKET. அவர் யூடியூப் சேனல். JOS. பக்கெட் லிஸ்ட். பக்கெட் லிஸ்ட் யூடியூப் சேனல்.
ஏன்டா இப்படி குடிக்கிற? தாவி குடிக்காது, கையில் எடுத்து கெத்தா குடி. இது பேர் என்னது? டபுள் சிப் சாக்கோவா? நார்மல் என்ன சொல்கிறது, சாக்லேட் காஃபியில் சாக்லேட் மில்க்கு மேலே ஐஸ்கிரீம் மாதிரி அந்த ஃபோம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு இது இல்லை. பட் இது கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. கோல்டு காஃபி செமையாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கோல்டு காஃபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்குது. ஸ்டார்பக்ஸ். ஸோ 2 கோல்டு காஃபி, ஒரு சாக்லேட் சிப் சம்திங் என்னமோ வாங்கினோம். இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஓகே, அதை நம்ம லாஸ்ட்டில் பேசுகிறோம். அண்ட் குட் கைண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியா, ஒரு விஷயத்த ஒரு படத்தை பார்த்தியா அப்படின்னா எல்லா கேங்லேயும் ஒருத்தர் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இது வந்து அந்த கேட்டகரியில் வருது. ஸோ நல்ல வேலை இப்போ வந்து இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி இங்கே வந்து ஃபுல்லாக கச்சேரியே நடந்துருக்கும். அவன் வந்து டிக்டாக்லாம் பேன் பண்ணிட்டாங்க. எம்மா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் புந்துட்டாடா நெஞ்சில, உன்னாண்டதான் நானு வந்து இவ்வளோ இது பண்ணியும் கூட அந்த காஃபி மேலே கோலம் போடுவாங்கல்ல, இந்த ஹார்ட்டின் ஷேப்பர், அது பார்க்கல வரேன். அது வந்து ஆக்சுவலாக கேப்புச்சினோ வாங்கியிருந்தா அது பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது கோல்டு காஃபி அண்ட் வந்து டபுள் சாக்லேட் சிப் சம்திங் என்னமோ ஆர்டர் பண்ணோம். போட்டிருந்தாங்களே கேப்புச்சினோ இருக்குது. ஆக்சுவலாக கேப்புச்சினோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீ ஃபர்ஸ்ட் எங்கே கேள்விப்பட்டேன்? ஞாபகம் இருக்கா? நானா நானி படத்துல சமந்தன் நாய்க்கு ஊத்துவாங்க, டீ ஊத்துவாங்க பாத்தீங்களா? அப்பதான் கேள்விப்பட்டேன் கேப்புச்சினோன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதான் அந்த படத்தை பார்த்து. இந்த எல்லாருமே வந்து ஸ்டார்பக்ஸ் அந்த கப்ல வந்து அவங்க பேர் எழுதி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு ஸ்டோரி போட்டு சீன் போடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வழியா நாங்களும் போனோம், பேர் எழுதணும். பட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஒன்றும் பெருசாலாம் கிடையாதுங்க. கோல்டு காஃபிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் வந்து 250 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கப்ல வந்து உங்க பேர் எழுதி, இவ்வளவு பெரிய கப்ல இவ்வளவுதான் இவ்வளவு பெரிய கப்ல இவ்வளவு கூட கிடையாது, இவ்வளவுதான். அதுல முக்காவாசி இல்ல அரைவாசி நொரை பக்கத்துல இருக்க மூஞ்சில பொலிச்சுன்னு அடிக்கும். அண்ட் ஆம்பியன்ஸ் அது வந்து சத்தியமா நீட்டா இருந்துச்சு, ரொம்பவே நீட்டா இருந்துச்சு, செம்மையா இருந்தது. ஸோ நீங்க இங்க வந்ததுக்கு ஒரு வழியா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எஸ் இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் அப்படின்னு போஸ்ட் பண்ணலாம். என்ன ஃபைனலி ஹேப்பன் எனக்கு புரியல. நீ என்ன சரி எதுக்கு நீ இப்ப ஃபைனலி ஹேப்பன் போடுற? ஒண்ணும் இல்லடா, வந்தோம் சரி போட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, சும்மா ஒரு விளம்பரம், ஒரு வெட்டி விளம்பரம். என்ன விளம்பரம் எனக்கு புரியல. ஸ்டார்பக்ஸுக்கு அது நம்ம காசு போடல, புண்ணியமேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அவன் காசு போட்டு அவன் சும்மா உட்காந்துருக்கான். அது என்ன இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் எனக்கு புரியல. சம்பந்தமே இல்லை. எனக்கு இந்த ஃபைனலி ஹேப்பன் கூட பிடிக்காதுடா. சரி அப்ப ஒரு வழியா நடந்துருச்சுன்னு சொல்லி தமிழ்ல போறேன். ஓகேவா? என்ன நடந்துருச்சு உனக்கு? இப்போ உனக்கு என்ன நடக்கல? இப்போ நடந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீ இன்னும் செங்க சொல்லியா நீ வேலை பார்த்த? சொல்லு. ஏய் சொல்றா, வெறியாவுதுடா இதெல்லாம் போடுறத பார்த்தா. நீங்கல நீங்கல நிறைய பேர் இன்னைக்கு. சரி விடுங்க, நான் வந்து ஸ்டோரி போடுறேன், உன்னை மியூட் பண்ணிடுறேன்டா. போடுறா டென்ஷன் ஆயிட்டேன்னு பேசிடுவேன், இல்லாட்டி ரத்த கொதிப்பு ஆயிடும் நமக்குலாம். நீங்கல ஏகப்பட்ட பேரு சும்மாதான் வீட்டுல பாத்திரம் விளையிட்டு இருப்பாளுங்க. திடீர்னு பார்த்தா ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன். என்ன ஃபைனலி ஹேப்பன் எனக்கு புரியல. சொல்லு என்ன ஃபைனலி ஹேப்பன்? அது மெயின் அந்த மேரேஜ் டைம்ல பொண்ணுங்க போடுவாங்க பாரு, ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன். நடக்கிறது இல்ல அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ்னாலும் கூட பரவாயில்லைங்களாம். லவ் பண்ணவன கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வரனால தான் அது ஃபைனலி ஹேப்பன். சரி அதான் கூட விடுவோம்டா. லவ் அரேஞ்ச்மென்ட் நான் அதான் சொல்றேன். லவ் மேரேஜ் ஏதோ ஸ்டார்பக்ஸ் ரிவ்யூ மாதிரி தெரியல. இந்த இடத்துல தான் இது பேசியானே டென்ஷன் ஆயிட்டேன். பேசு. லவ் மேரேஜ் போட்டா கூட சேர்றா, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, ஃபைனல் போறோம். அரேஞ்ச் மேரேஜ் இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஏதோ 1 மாசம் முன்னாடி ஏதோ பாத்துருப்பீங்க. பார்த்தோன்னா அந்த பையன் உன்னை ஓகே பண்ணிட்டேன், நீ அந்த பையனை ஓகே பண்ணிட்ட. அவன் யார் அவன் கூட கோத்திர எதுவும் உனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு ஃபைனலி, கல்யாணத்து அன்னைக்கு ஒரு ஃபைனலி, கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஒரு ஃபைனலி, வேலியில போய் ஹனிமூன்ல ஒரு ஃபைனலி. எத்தனை ஃபைனலி? எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள தான் எங்கேயோ பலப்பா வாங்கியிருக்கிறா. இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி ஃபைனலி கூட விட்டுறா. திடீர்னு பார்த்தா பெஸ்ட் டைம் போடுறாங்கடா. பெஸ்ட் வேர்ல்ட், மை வேர்ல்ட். நீ ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளைய குடி வெளியே போயிருக்கிய, நீ கையை பிடிச்சி ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கிய. அப்போ உனக்கு எப்படிடா புரியும் அதெல்லாம்? ஸோ எஸ் இந்த மாதிரி அன்னக்காவடி பாய்ஸ் கூட வந்ததுதான் என் தப்பு.
இன்னைக்கு நான் ஃபைனலின்னு போடுறேன்டா. ஒரு நீட்டான ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இங்க வந்து. அப்படி இல்லையா ஜஸ்ட் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வந்து கொஞ்சம் ஜாலியா சில் அவுட் பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அதுவும் ஒரு தடவை தான். மேபி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க பையன் வேணா ரொட்டேஷன் கணக்குல வருவான்டா. அப்புறம் இங்க உள்ள நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஃபேமிலியா இங்க ஒருத்தன் வந்தாலும் சொல்லி முடிஞ்சாங்க. முடிஞ்சு 2000 ரூபாய் குறையாம ஒரு காஃபி கடையில 2000 ரூபாய் போடுறதுக்கு நீ ஒரு நல்ல ஒரு பிரியாணி கடை பார்த்து ஒரு கட்டிடலாம். போனதுக்கு இப்போ வந்து அந்த டப்பாவை நான் ஃபைனலின்னு போடுறேன்டா. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்டு போடுறேன்டா. எல்லாத்துக்கும் டேக் பண்ண போறேன்டா. இந்த காக்கா முட்டையில ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, இதுக்கு ஆயாசத்தை தோசையே பரவாயில்லடா. ஓகே கைஸ், பாய். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் Like, share and subscribe to Bucket List. Like, share and subscribe to Bucket List. Like, share, subscribe to Bucket List.